ஒரு விறகு வெட்ட போகிறான். வெட்டிகிட்டு இருக்கான். கை நழுவி அந்த கோடாலி, விறகு வெட்டுற கோடாலி ஆற்றுல வந்துருச்சு. அவனுக்கு நீச்சல் தெரியாது, அழுகுறான். விழுந்துட்டு ஐயோ என்ன பண்ண போகிறோம்னு வச்சு, கோடாலி இல்லைன்னா எப்படி நம்ம பிழைக்கிறது? அன்னன்னைக்கு அதை கொண்டு போய் விற்று தான் பிழைக்கணும், என்ன பண்ணுறது? இப்போ அந்த ஆற்றுலேருந்து ஒரு தேவதை வருது. தேவதை வந்து ஏன்டா அழுகுறேன்னு கேட்டது. கோடாலி வந்துருச்சு. அதுக்கே அழுகுற? இறங்கி எடுக்க, எனக்கு நீச்சல் தெரியாது. அதான் இரு இந்த வர்றேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு திரும்ப வந்து தங்க கோடாலி தக 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 தகன்னு, இதானே உன்னோட அப்படின்னது. இதல்லன்ட்டான். அவன் ஏழை, ஆனால் தங்கத்தை பார்த்துட்டு இது என் கோடாலின்னு சொல்ல ஆசைப்படல. இல்லை இது என்னோட இல்லை. அப்படியா, சரி இரு அப்படின்னு மறுபடியும் போய் ஒரு வெள்ளி கோடாலியை கொண்டாந்து காமிச்சது. இதுவா உன்னோட? அப்படியா, இரும்பு கோடாலியை கொண்டாந்து காமிச்சு, அவன் கோடாலியை கொண்டாந்து காமிச்சது, இதுதான் என்னோட என்ன. அப்போ அந்த தேவதை சொன்னிச்சு, ஒரு ஏழையாக இருந்தாலும் இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படல பற்றியா நீ? தங்கத்தை இல்லை என்னோட இல்லைன்ட்ட, வெள்ளியையும் இல்லைன்னுட்ட, உண்மையே பேசினேன், அதனால் மூணையுமே நீ வச்சுக்கொண்டு. இதான் கதை. நமக்கு பிள்ளைகளுக்கு உண்மை பேசணுங்கிறதுக்காக இந்த கதை இருக்குங்க.